அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். 2026 எனக்கு எப்படிங்க இருக்கும்? என்னுடைய லட்சியங்கள் நிறைவேறுமா? என்னுடைய கனவுகள் நிறைவேறுமா? கஷ்டங்கள் குறையுமா? கடன் தொல்லை தீருமா? அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில இந்த வீடியோவில் பார்த்துடலாமா? பொதுவாக ரிஷபம் அப்படிங்கிறப்போ வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், சுமைகள் அதிகமாக இருக்கும். சுமைகளே இல்லை அப்படின்னாலும் இவங்களே ஏதாவது ஒரு பொறுப்பை வாங்கி வச்சுக்கிட்டு அதற்காக போராடக்கூடிய ஒரு ராசி தான் இந்த ரிஷபம் அப்படிங்கிறது. அது அட்சய லக்னமாக ரிஷபம் போகக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அவங்களுடைய திறமைகளை அவங்களால நினைச்ச அளவுக்கு திறமைகளை வெளிப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. எவ்வளோதான் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு கிரெடிட்ங்கிறது கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது அப்படிங்கிறது தான் இதனுடைய நிகழ்வு. சரி, இவங்களுக்கு படிப்பு நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா படிக்கலாம், நிறைய படிக்கலாம். அதுக்கான அமைப்புகள் இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் படிப்பு பொறுத்த விஷயத்தில் இவங்களுக்கு நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு நன்மைகள், இவங்க ஆசைப்பட்ட படிப்புகளை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நல்லா இருக்குது. கம்யூனிகேஷன் பேஸ் நல்லா இல்லை. மொபைலை ரொம்ப பத்திரமா ஹேண்டில் பண்ணிக்கணும். மொபைல் கையை விட்டு கீழே நழுவி உடஞ்சிடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. முக்கியமாக தண்ணியில் நழுவி விழக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இல்லை தண்ணியில் மழையில் நனையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இடம், வீடு, சொத்துக்கள் சம்மந்தமான நிகழ்வு நல்லாவே இருக்குது. இப்போ இடம் வாங்குற மாதிரி ஏதாவது சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது பண்ணுறதுனா அதுக்கான பிளான் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. குழந்தைகள் சார்ந்த நிகழ்வு எப்படி இருக்கும்? இப்போ குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுங்கும் போது குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லைங்க. குழந்தைகளுக்காக நீங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க, அதனுடைய தன்மை எப்படி இருக்குங்கிறத கூட நீங்கள் இதை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். ஒரு 65% பலன்கள் அப்படிங்கிறது குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகளில் இந்த காலகட்டங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் திருமணம் சார்ந்த உறவுகள் எப்படி இருக்குது? இந்த திருமணம் சார்ந்த உறவு நிலைகளில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்கறதுக்கு இல்லை. ஆனால் பரவாயில்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. எதிர்ப்புகள் எப்படி இருக்கும்? எதிர்ப்புகள் கொஞ்சம் கூடுதலாகவே தான் இருக்குது. உங்கள் பலத்தை விட உங்களுடைய எதிராளியின் பலம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு ஏற்படக்கூடிய லாபத்தை விட அவர்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கூடுதலாக கிடைக்கும். ஆனால் அதை நினச்செல்லாம் வருத்தப்பட்டுட்டு ஓஞ்சு உட்காந்துட்டோம்னா அப்புறம் வாழ்க்கையில் எதுவுமே சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். அதனால் அதெல்லாம் சும்மா தொடச்சி போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கான அங்கீகாரம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது கடவுள் பார்த்து கொடுத்துக்குவார் அப்படிங்கிற ஒரு நினைப்போல கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. அதுவும் இல்லாமல் அப்பா சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு நன்மைகளை தருமா அப்படின்னா ஒரு 55% பலன்களை ஏற்படுத்தும். தொழில் வெற்றிகள் அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஆனால் அதே சமயத்தில் ஏதாவது ஒரு லாபத்தை எதிர்நோக்கி இருக்கீங்க அப்படின்னா அந்த லாபம், அந்த கிஃப்ட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொமோஷன் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளுக்கு நீங்கள் செய்யுங்க, உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக அதுக்கான பலன்கள் 55% கிடைக்கிது. வெளிநாடு தொடர்பான நிகழ்வுகள் அவ்வளோ எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அதனால் வெளிநாடு தொடர்பான நிகழ்வுகளுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு பார்த்துக்குவோம். வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே நிறைய போட்டிகள் இருக்கத்தான் செய்யும், அங்கே சில சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் வண்டி ஓட்டணும். சரி, இந்த காலகட்டங்கள் நமக்கு இந்த சோதனைகளை தாங்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுன்னு சொல்லி நம்ம யாருக்கிட்ட கேட்கலாங்க? நம்ம இந்த காலகட்டங்களில் நீங்கள் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் யார் அப்படின்னா, இந்த மார்கழி மாதத்திற்கே உரித்தானவராக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் தான், கண்ணன். அந்த கிருஷ்ணனை வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த கடுமையான சூழ்நிலைகளை ரொம்ப இலகுவாக கடக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக அந்த கிருஷ்ணனுடைய அருளால் கிடைக்கும். அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.